அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சமையல்காரன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இலக்காரமாக பேசின காலமெல்லாம் கோபால்பாக் பங்களா அங்கே வந்து ஹவுஸ் பாயாக இருந்தேன். அப்போ வந்து மாதம் 10 ரூபா சம்பளம். அப்போ ரொம்ப ரொம்ப வறுமை. சமட்டி அடிக்கிற வேலை, கட்டிங் மாஸ்டர். கேட்ரிங் பண்ணிவிட்டு இந்த கட்டிங் மாஸ்டர் வேலைக்கும் போய்க்குவேன். அடியெல்லாம் வாங்கியிருக்கோம். எதுக்கு அடிக்கிறாங்க? சமையல் சரியில்லைன்னு அடிச்சிருவாங்க. அப்புறம் ஹோட்டல் காமத்தில் வந்து ஒரு 1 இயர் அங்கே செப்புக்கு வந்து அசிஸ்டண்ட் வெஜிடபிள் கட்டிங். எத்தனையோ போராட்டத்துக்குள்ள வெரி சேலஞ்ச் எல்லாம் பண்ணி மேரேஜ் பண்ணேன். மணிக்கவுண்டர் வீட்டில் நான் குக்கிங் சமையல் இதில் சமையல் செஞ்சு பழகிட்டு அங்கே ஒரு 10 வருஷம் இருந்தேன். 10 வருஷம் நல்ல சமையலெல்லாம் பழகிட்டேன். 22 வயசு இருக்கும். ஒரு ஷூட்டிங் வேணும், ஒரு ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 140 பேர்லேருந்து 150 பேர் அந்த யூனிட் வருவாங்க. நடிகர் கார்த்தி கல்யாணத்துக்கு வந்து 70 ஐட்டம். அப்போ சத்யராஜ், பிரபு, நதியா இவங்கெல்லாம் வந்து மேரேஜ் வந்து மாதம்பட்டி தங்கவேல்கிட்ட கொடுத்தாச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டியதில்லை, எவ்வளோ பேர் வந்தாலும் நம்ம செய்வோம். என்னுடைய ஒய்ஃபையும் பக்கத்தில் கூப்பிட்டேன். நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணுற போது நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீங்க, கேவலமாக பேசுனீங்கல்ல, நான் இந்த ஊர்லேயே நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஞாபகம் இருக்குங்களா? ஐயா ரங்கராஜன், மாதம்பட்டி ரங்கராஜனா வந்து உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து டிவியில் பார்த்து அண்ணா சொல்லி நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். சரி. ஆனால் வந்து உங்களை வந்து பார்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நாங்கள் ஒரு பெரிய எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் டீம் எல்லாத்துக்குமே. அவர் மூலயமா உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்ககிட்ட நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நிறைய நீங்கள் வந்து இந்த பிராண்ட் உருவாக்குறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். முதல்ல அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சமையல்காரன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இலக்காரமாக பேசின காலமெல்லாம் போய் இப்போ வந்து மாதம்பட்டி அப்படின்னு சொன்னாவே வந்து அது ஒரு ஸ்டேட்டஸ், அந்தளவுக்கு வந்து இந்த ஒரு பிராண்டை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப வறுமையிலேருந்து தான் இந்த நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களோட ஆரம்ப காலத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோடய லைஃப்பை எடுத்துட்டிங்கன்னா 1969 69ல் நான் கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு கோபால்பாக் பங்களா அவனேஷோடு அங்கே வந்து நான் ஹவுஸ் பாயாக இருந்தேன். அப்போ வந்து எனக்கு 12 வயசு. அப்போ வந்து மாதம் 10 ரூபா சம்பளம். அப்போ ரொம்ப ரொம்ப வறுமை. ஃபேமிலியில் அங்கே ஒரு 2 வருஷம் இருந்தேன். அப்புறம் அப்படியே வந்து இருந்துட்டு மறுபடியும் நான் ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் நம்மளை வந்து வீட்டு சமையலுக்குன்னு சொல்லி ஹவுஸ் குக்கிங் இதுக்கு வீட்டு இதில் போய் சேர்ந்தேன். பாலத்துறைங்கிற இடத்துல பிஆர் ஹவுஸ் ஒரு மணிக்கவுண்டர் வீட்டில் நான் குக்கிங் சமையல் இதில் சமையல் செஞ்சு பழகிட்டு அங்கே ஒரு 10 வருஷம் இருந்தேன். 10 வருஷம் நல்ல சமையலெல்லாம் பழகிட்டேன். அப்போ எனக்கு வந்து 22 வயசு இருக்கும். அப்போ அப்படியே வந்துட்டு அப்புறம் மறுபடியும் எல்லாம் ஓரளவுக்கு எனக்கு உலகம்னா என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நம்ம வேறு லைன் ஏதாவது மாறணும் அப்படிங்கிற ஒரு இதில் இது பண்ணேன். அப்படி பண்ணுறலான்ட்டு இருக்கிற போது இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு வந்து
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து 2 பேர் பெங்களூர் படிக்கிறதுக்கு போனாங்க. அங்கே அவங்களுக்கு சமையல் பண்ணுறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே 2 பேர் அங்கே ராமையா காலேஜ், யஷன்பூர், பெங்களூர், மெஜஸ்டிக் பக்கத்தில். அங்கே 5 வருஷம் அவங்க படிப்பு முடிச்சுட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நான் அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். சரி நம்ம இங்கேயே பார்க்கலாம், நல்ல ஏரியா, நல்ல இது அப்படின்ட்டு அங்கேயே நான் தெரிஞ்சவங்களை பிடிச்சி ஒரு பாரில் ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து அங்கேயும் எனக்கு குக்கிங் இதில் ஹெல்ப்பு, மாஸ்டருக்கு ஹெல்ப்பு அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அது ஒரு 2 வருஷம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து பிஎல், பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெடில் அதில் வந்து ஒரு ஆஃபீஸராக இருக்கார். அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து நடத்திட்டு இருந்தார். அப்புறம் என்னுடைய இதெல்லாம் பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்டை நீயே நடத்திக்கோ அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். சரின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே இருக்கிற லேபர்ஸு இவங்களெல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாம் ஜாஸ்தி வந்து நான்வெஜ்ஜு தான் போடும் பாரில். அப்புறம் அங்கே இருக்கிற மாஸ்டர் நாயரன்ட்டு ஒரு மாஸ்டர் இருந்தார். அவர் வந்து நான்வெஜ்ஜிலெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட், நல்லா பண்ணுவார். அவர் பண்ணுறதெல்லாம் நல்லா பார்த்துட்டு நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே அங்கே 2-3 இயர்ஸ் பெங்களூர் ஓட்டினேன், அதெல்லாம் பண்ணேன். அப்புறம் பண்ணிவிட்டு அப்புறம் சரின்ட்டு அப்புறம் மறுபடியும் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ண முடியல. அப்புறம் ஹோட்டல் காமத்தில் வந்து ஒரு 1 இயர் அங்கே செப்புக்கு வந்து அசிஸ்டண்ட், வெஜிடபிள் கட்டிங், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஹோட்டல் காமத் அப்படின்னு சொன்னால் பெங்களூரில் வந்து மொத்தமாக ஒரு 30 பிரான்ச் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். அதில் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணினேன். அப்புறம் பண்ணிட்டும் அப்புறம் ரொம்ப அப்போல்லாம் நிறைய இது பிரச்சனை, வாழ்க்கை ஓட்டுறதே இதாக இருக்கும். அங்கெல்லாம் நிறைய செலவுக்கு பணம் வேணும். அதனால் வாழ்க்கை ஓட்டுறதே ரொம்ப பெரிய இதாக இருக்குன்ட்டு சரி நம்ம கோயம்புத்தூரே போயிடலாம் அப்படின்ட்டு நான் கோயம்புத்தூர் வந்தேன். 1975 கோயம்புத்தூரில் தீனம்பாளையம் மணிகாரர்னு சொல்லுவோம், முருதாஸில் மணிகாரர் அவங்க பையன் சன்னு டிஎம் வரதராஜ் அவங்க வந்து வீட்டில் வந்து இருந்துட்டு வீட்டுலேயும் சமையல் பண்ணிவிட்டு ஃபார்முக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து 75 வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 240 ரூபா சம்பளம், வீக்லி வந்து 60 ரூபா தான் சம்பளம். அப்படி இது பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கிறபோது அப்போ அங்கே தான் என்னுடைய லைஃபுக்கு வந்து துணையை தேர்ந்தெடுக்கிற டைம் வந்து அமைஞ்சது. அங்கே அவங்க அதே ஃபார்மில் அவங்க ஃபேமிலியோடு ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணி எத்தனையோ போராட்டத்துக்குள்ள வெரி சேலஞ்செல்லாம் பண்ணி மேரேஜ் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் இருந்தேன். அப்போ சம்பளமெல்லாம் அப்பவும் பத்தாமல் சூழ்நிலை ரொம்ப இது. அவங்களுக்கு வந்து வீக்லி 33 ரூபா சம்பளம், ஒரு நாளைக்கு வந்து 5 ரூபா தான், ஆரஞ்சு 30, சனிக்கிழமை ஆஃப் டே, அது 33 ரூபா. என்னது ஒரு 60 ரூபா, 93 ரூபாயில தான் நாங்கள் அந்த வாரம் ஓட்டணும். அப்படி அந்த மாதிரி லைஃப். அப்புறம் சரி நாம் என்ன பண்ணுறது, இப்படியே இருந்தோம்னா ஒன்றும் சரியாகாது, நாம் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு அப்புறம் மேரேஜ் ஆகி எனக்கு 80 மேரேஜ் 80 மேரேஜ். 81 என்ன ரங்கராஜ் பிறந்தாப்புல பிறந்துட்டு அப்புறம் நாங்கள் பக்கத்தில் மாதம்பட்டிங்கிற வில்லேஜுக்கு மிக ஒய்ஃபோட அப்பா அம்மாலாம் அங்கே குடி போயிட்டாங்க.
அதனால் சரி நாங்களும் அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு நாங்களும் அங்கே போயிட்டோம். அங்கே போய் இருந்து அப்படியே அந்த சின்ன சின்ன சமையல் இதுகள்லாம் நம்மளுக்கு இது பண்ணாங்க, ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நிச்சயம், இந்த கல்யாணம், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ஒரு 50 பேருக்கு பண்ணுற அளவுக்கு இது பண்ணாங்க. சரின்ட்டு அப்புறம் அதை நான் இது பண்ணேன். அவர் பண்ணுறபோது ஓரளவுக்கு எல்லாருக்கும் பரவாயில்ல, பையன் நல்லா பண்ணுறான் அப்படின்ட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே இருந்தேன். கல்யாணத்துக்குலாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோங்க. அடியெல்லாம் வாங்கியிருக்கோம். அப்பா, அடிப்பாங்களா? எதுக்கு அடிக்கிறாங்க? சமையல் சரியில்லைன்னு அடிச்சிருவாங்க. அப்படிங்களா? ஓ, அந்த காலத்தில் அதெல்லாம் இருக்குங்க. அப்போல்லாம் என்ன செய்வீங்க? என்ன சொல்லுவீங்க? நீங்கள் அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் அதெல்லாம் சகஜங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சம்மந்தம் இல்லாமல் கல்யாணத்துக்கு வருவாங்க, நல்லா இல்லைன்னு வந்து தனி போட்டு வந்து அடிச்சிடுவாங்க. சப்ளையர் அடிச்சு போடுவாங்க. சரிங்க. அது சமையலுக்கு போயிட்டு நான் வந்து பேரூர் செட்டிப்பாளையத்தில் ராம் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு கம்பி உற்பத்தி பண்ணுற கம்பெனி. அது 20 mm 40 mm இதெல்லாம் உற்பத்தி பண்ணுற கம்பெனியில் சமட்டி அடிக்கிற வேலை, கட்டிங் மாஸ்டர். கேட்ரிங் பண்ணிவிட்டு இந்த கட்டிங் மாஸ்டர் வேலைக்கும் போய்க்குவேன். நைட் ஷிஃப்ட்டுக்கு அங்கே போவேன், பகல் ஷிஃப்ட்டுக்கு இந்த இது பண்ணிக்குவேன். அப்படியே ஓட்டி இதெல்லாம் பண்ணிக்குவேன். அப்புறம் சில டைம் வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு போய் போகிற போது சைக்கிளில் கொண்டு விற்றுட்டு வர்றது, எல்லா தொழிலும் பண்ணேன். எல்லாமே அண்ணாக்கு சுத்த சூழ்நிலை அந்த மாதிரி அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்புறம் வந்து அப்பவுமே நம்மளுக்கு ஒன்று அந்த பிடிப்பு வரல. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அப்புறம் ஜோசியர் சொன்னார், உங்களுக்கு எந்த தொழில் தெரியுங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி சமையல் வேலை தாங்க தெரியும், இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் தாராளமாக உங்கள் தொழிலில் தைரியமாக செய்யுங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து 100 பேர்த்துக்கு வேலை கொடுப்பீங்களே தவிர நீங்கள் போய் யார்கிட்டையும் வேலை செய்யறதுக்கு முடியாது, வேலை செய்யவும் விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ சரின்ட்டு அப்புறம் நான் வந்து இதே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே வந்து மாதம்பட்டியில் முருகன் கோயிலில் அத்தனாரின்னு சொல்லிட்டு ஒரு பூசாரி அங்கே இருக்கார், ஃபேமிலியோடு இருக்கார். அவர் மாஸ்டர், அவர் கேட்ரிங் இதில் கல்யாண சமையலுக்கெல்லாம் போவார். அப்போல்லாம் வந்து சிம்பிளான சமையல் தான், நைட்டு வந்து சாப்பாடு தான், காலையில் இட்லி உப்புமா அந்த மாதிரி தான், வெரைட்டிஸ் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி அவர் கூட ஹெல்ப்பாக போய் அப்படி இது பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து 1 வருஷம் பண்ணோம். அப்போ 2வது வந்து கிருஷ்ணகுமார் பிறந்தார், செகண்ட் சன் பிறந்தாங்க. அப்புறம் அப்படி பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அவர் கூட நான் போய் வேலை செய்கிறதுனால எல்லாருமே பரவாயில்ல, 2 பேரும் நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நேம் வந்து அப்படி இதாச்சு. அப்படியே அப்புறம் சரின்ட்டு அப்புறம் ஓரளவுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுங்கிறது கூப்பிட்ற அளவுக்கு ஆகிடுச்சு. மாதம்பட்டியில் நான் வாடகை வீட்டில் இருந்தேங்க. சும்மா ஒரு சின்ன ஓலை குடிசை அதில் தான் இருந்தேன். அப்புறம் நான் அப்படியே இருந்துட்டு இருக்கிறதுக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஓரளவுக்கெல்லாம் வேலையெல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சு அப்படின்னு அப்புறம் மாதம்பட்டியில் ஆறுமுக வாத்தியார் எச்எம்னு சொல்லிட்டு அவரோட மாட்டு கொட்டாயிங்க ஒரு 9 ஒரு 10க்கு 10 ஒரு 90 அடி நீளம். அந்த மாட்டு கொட்டாயி ஒரு சைடு ஓடு, ஒரு சைடு சேவரு, ஓலை வச்சு மறைச்சிருக்கோம். அதை வாங்குறதுக்கு பிளான் பண்ணோம். அப்போ என்னோடய தம்பி நாகராஜ் வந்து, நாங்கள் அனந்தம்பியாக 5 பேருங்க, 2 சிஸ்டர்ஸு. அப்புறம் நாகராஜ் வந்து அவர் வந்து தொரநாக்கியர் பங்களாவில், அவனேஸ்வர் ரோட்டில் தொரநாக்கியர் பங்களாவில் கேட்ரிங் சமையலுக்கு இருக்கார். அப்புறம் இந்த கல்யாண வேலையெல்லாம் இருக்கும்போது நான் வர சொல்லுவேன். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், இந்த வீடு பெரிய வீடு, நான் உருத்தம் வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம 2 பேரும் வச்சுக்கலான்னு சொல்லி அந்த வீட்டை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணி அதில் இருந்தோம். அப்போ வந்து மாதம்பட்டியில் வந்து சின்ன தம்பி பெரிய தம்பி அப்படிங்கிற சினிமா ஷூட்டிங் வந்து மாதம்பட்டி சிவகுமார் வந்து அந்த படம் எடுத்து அந்த லொக்கேஷன் இது பண்ணாங்க. அப்போ அங்கே வந்து நம்மளை வேற ஒரு யூனிட் போட்டு செஞ்சாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்போ நாங்கள் பிரதர்ஸு 3 பேர், அப்போது
இன்னொருத்தர் வந்து 2 பேர் வெளியில் இருக்கிறாங்க, 3 பேர். ரெண்டாவது தம்பி வந்து சிவசாமி, 3வது நாகராஜ். நாங்கள் 3 பேர் இந்த லைனில் இருக்கிறோம், கேட்ரிங் லைனில். அப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆள் வச்சு அந்த அந்த யூனிட்னா அன்றைக்கி வந்து 140 பேர். ஒரு ஷூட்டிங் வேணும், ஒரு ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 140 பேர்லேருந்து 150 பேர் அந்த யூனிட் வருவாங்க. அதில் அவங்களுக்கு வந்து 3 விதமான சமையல் பண்ணணும். விஐபி சமையல், நடுத்தர சமையல், லோ சமையல். இந்த லைட் மென்ஸுக்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணணும். அப்படி அந்த மாதிரியெல்லாம் பண்ணணும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வேணுங்கிறதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தோம். அப்போ சத்யராஜ், பிரபு, நதியா இவங்கெல்லாம் வந்து நம்மகிட்ட கிச்சன்லேயே வந்துடுவாங்க. கிச்சனுக்கே வந்துடுவாங்க. வந்து நைட் 12 மணிக்கு தான் வருவாங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு. அப்போ நம்மளை வந்து பர்சனலாக இருக்க சொல்லிடுவாங்க. வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ, நான்வெஜ்ஜு, வெஜிடேரியன் இது மாதிரி இல்லை என்ன வேணுமோ எல்லாம் சுட சுட பண்ணி கொடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் இதுபடி நல்லா இது பண்ணாங்க. அப்போ அந்த இதில் தான் எனக்கு வந்து மாதம்பட்டி தங்கவேல் அப்படிங்கிற ஒரு இந்த ஷூட்டிங் பண்ணுறதுனால எல்லோரும் அப்படியே மாதம்பட்டியிலேயே சமையல்காரர் இருக்காங்க, மாதம்பட்டி சமையல்காரர் தான் பண்ணுறாங்க ஷூட்டிங் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஷூட்டிங் பார்க்கணும் கொஞ்சம் பார்த்து சொல்லிவிங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு. அப்புறம் நான் அப்படியே திங்க் பண்ணிட்டேங்க, ஏன் நாம் இந்த பேரை மாதம்பட்டி தங்கவேல்னு வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு இதை திங்க் பண்ணி பார்த்தேன் நான். சரின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. அப்போ 2வது வந்து தாய்நாடு, சத்யராஜ், ஸ்ரீவித்யா அவங்க ஹீரோயினில். ஊட்டியில் வந்து 30 நாள் ஷூட்டிங்கு. எங்கள் யூனிட்டாக அங்கே போனோம், ஹோட்டல் நடராஜ் ஊட்டியில். ஹோட்டல் நடராஜில் வந்து அங்கே போய் 30 நாள் ஷூட்டிங் பண்ணோம். ஷூட்டிங் பண்ணுறது போது அந்த கேட்ரிங் நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோம். எல்லோரும் இங்கேருந்து அங்கே பண்ணோம். அப்போ மறுபடியும் ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க, நல்லா இதாகிட்டுதுங்க. அப்புறம் அப்படியே இருக்கிறதுக்கு கல்யாணம் மேரேஜ் எல்லாம் வந்து என்னை கூப்பிட்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் சின்ன ஒரு 1000 பேர் 1500 பேருங்கிறது பெரிய கூட்டம் தான். அப்போ நான் சொல்கிறது 82, 82, 83 அந்த ஸ்டேஜில். அப்போ அது அப்படியே மேரேஜ் இதெல்லாம் வர 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 அப்போ என்னோடய யூனிஃபார்ம் மாதம்பட்டி தங்கவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டில் வந்து யூனிஃபார்மில் நேம் அடித்து முதல் வந்து மாதம்பட்டியில் ஆறுமுக கவுண்டர், ஆறுமுக கவுண்டர் அப்படிங்கிறவரோட பொண்ணு மேரேஜ் வந்து அவங்க வீட்லேயே பந்தல் போட்டு அங்கேயே நாங்கள் செஞ்சோம். மேரேஜுங்கிறது வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல இதாகிடுச்சு. வெளியிலலாம் வந்து பண்ணுற அளவுக்கு நல்லா மாதம்பட்டி தங்கவேலுங்கிற பிராண்டை வந்து நான் வந்து அதே மாதிரி கல்யாண மண்டபத்தில் என்னுடைய கேட்ரிங் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வேலைக்கெல்லாம் வந்து அங்கங்கே போய் ஆள் பிடிக்கணுங்க. சர்விங்க்கு ஆள் பிடிக்கணும், கிளீனிக்கு ஆள் பிடிக்கணும், குக்கிங்க்கு ஆள் பிடிக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஆள் பிடிக்கணும். அப்போல்லாம் பிடிச்சி எல்லாம் கொண்டு வந்து அவங்கள வந்து செஞ்சு அதையெல்லாம் எல்லாம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் டைனிங் ஹாலில் பரிமாறுற போது அவ்வளோ ஒரு இதாக போய் கவனிக்க மாட்டாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கேட்ரிங் சமையல் முடிச்சு வச்சுட்டுங்க டைனிங் ஹாலில் போய் ஒவ்வொருத்தர்ட்டையும் போய் சாப்பிட்டு அவங்ககிட்ட நல்லா இருக்குங்களா என்ன ஏதுங்கிறதெல்லாம் கேட்டுட்டு எல்லோருக்கூடையும் பார்த்து எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம். அப்போ அந்த ஏரியாவிலேருந்து வர்றவங்கெல்லாம் தங்கவேல் சமையலா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் நல்லா இருக்குது, ரசம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து நான் கவர் பண்ணிடுவேன். இன்றைக்கும் தான் என்னோடய பிரதர்ஸ் வந்து நாகராஜ், இப்போ நாராயணசாமி இந்த லைனுக்கு வந்துட்டாப்லையா, ரவிச்சந்திரன் இந்த லைன் எல்லாரையுமே நான் இங்கே கோயம்புத்தூர் அப்படி கூப்பிட்டு வந்துட்டுங்க. கேரளா என்ன நேட்டிவ் ப்ளஸ் வந்து கேரளா, பாலக்காடு. அங்கேருந்து இங்கே அப்படியே ஃபேமிலியோடு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத அந்த வாங்கின வீட்டை வந்து நாகராஜ் நானும் 2 பேரும் டிவைட் பண்ணி அதில் குடியிருந்தோம். அதில் அந்த புண்ணியார்ச்சனைக்கு இந்த பெரிய ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டேன். இவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவங்க முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு. அப்புறம் என்னுடைய ஒய்ஃபையும் பக்கத்தில் கூப்பிட்டேன். நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணுற போது நீங்கள் எல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்க, கேவலமாக பேசுனீங்கல்ல, நான் இந்த ஊர்லேயே நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஞாபகம் இருக்குங்களா? அப்போ தான் என்னை கூப்பிட்டு கை கொடுத்தாரு டாக்டர் தண்டபாணி அப்படின்னு சொல்லிட்டு காலம்பாளையம்.
அவர் என்ன அப்போ வந்து ரோட்டரி கிளப் தொண்டாமுத்தூர் ரோட்டரி கிளப் தொண்டாமுத்தூர் இன்னர்வீல் இந்த அதில் வந்து தொண்டாமுத்தூர் ரோட்டரி கிளப்பில் வந்து ஒரு 60 மெம்பர், இன்னர்வீலில் வந்து ஒரு 20 மெம்பர் லேடிஸு. இவங்களுக்கு வந்து வீக்லி சாட்டர்டே வந்து மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங் வந்து டின்னர் நான் தான் பண்ணுவேன். அது ரெகுலர் எனக்கு வந்து ரோட்டரி சமையல்காரனே பேர் வச்சுட்டாங்க. இது ஓரளவுக்கு பரவுறதுக்கு காரணம் தொண்டாமுத்தூர் ரோட்டரி. ஓ சரிங்க. தொண்டாமுத்தூர் ரோட்டரி கிளப் மத்தியபாளையம் நடராஜ் அவர் தான் சேர்மேன். சரிங்க. அவங்கெல்லாம் அந்த பீரியடில் அவங்களும் ஒரு காரணம் என்ன வளர்த்துறதுக்கு. ஓகே. அப்போ அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் என்ன கூப்பிடுவாங்க. 40 பேர் இருக்காங்க. எப்படியும் 2 மாதம் 1 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கும். சீர் வரும், வீடு புண்ணியாச்சனை, காது குத்து, அந்த மாதிரி கல்யாணம் அந்த மாதிரி எல்லாம் வரும். அப்படியே வர்றபோது எனக்கு அப்படியே இந்த கேட்ரிங்கில் வந்து லிங்க்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி நான் அதை அவங்களுக்கு கேட்டபோது அவங்க வந்து கூப்பிட்டு கை கொடுத்து எல்லோரும் வாழ்த்தி இன்னும் மேலே உயரணும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி ஊக்குவிச்சாங்க. எனக்கு வந்து நான் அன்றைக்கி எப்போவுமே வந்து நான் வந்து பணத்தை முக்கியமாக நினைக்கலைங்க. இந்த பேரை எனக்கு காதில் கேட்க நம்மக்கிட்ட வந்து ஒரு பெரிய சொத்து நம்மக்கிட்ட வந்துட்டுதுங்கிற ஒரு மனதைரியம். நான் பணத்தை பற்றியே கவலைப்படலைங்க. இந்த பேர் எங்கே போனாலும் மாதம்பட்டி தங்கவேல் சமையல் நல்லாயிருக்கும், நல்லா இருப்பாங்க. அத்தனை பேர் இந்த கல்யாண மண்டபத்தில் வந்து சாப்பிட்டு போட்டு போகிற போது சில பேர் வந்து சப்ளையர் விட்டு கூப்பிடுவாங்க, அவர் வர சொல்லி பார்த்துட்டு போனோன்னு. அத்தனை பேர் வந்து வாழ்த்திட்டு போகிறது, அத்தனை பேர் நம்மளை வந்து இது புகழ்ந்துட்டு போகிற போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இது, அதுவே போதும்னு ஆயிரும். ஆமாம், அது ஒரு பெரிய ஒரு மன திருப்தி. நம்மளுக்கு ஒரு கஷ்டமே தெரியல. அதே மாதிரி எங்கள் கூட வேலை செஞ்சவங்களுக்கும் அதுதான் நான் சொல்லி கொடுத்தேன். இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் நம்ம கையாளணும், அப்போ தான் நாம் வந்து முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு என்னுடைய தம்பி வீருக்கு, எங்கள் கூட வேலை செஞ்சவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வர்றவங்கள நல்லா கவனிக்கணும், நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் போக 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 வந்து இந்த மேரேஜ் வந்து மாதம்பட்டி தங்கவேல்கிட்ட கொடுத்தாச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டியதில்லை, எவ்வளோ பேர் வந்தாலும் நம்ம செய்வோம், செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அவங்க அதுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் நம்மளையெல்லாம் வந்து சமையல்காரன்னு தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்குவோம். மேரேஜ் எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்து, பொண்ணு மாப்பிள்ளை அழைப்புகள்லாம் பண்ணி கொடுத்து, கெடா விருந்துக்கெல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி நல்லா இது பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறபோது அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்து, அந்த குழந்தையோட குழந்தை பிறந்தது நான் சீர் பண்ணியிருக்கேன். அழகு, அருமைங்க. அப்போ அந்த ஃபேமிலியில் வந்து தங்கவேல் தான் சமையல் பண்ணணும், உங்கள் அப்பா கல்யாணம் அவர் தானே பண்ணார் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட அம்மா சொல்லுவாள். கண்டிப்பாக வழியாக நீங்கள் தான் வந்து ஒரு குடும்பத்துக்கே வந்து ஆமாம் உணவு செஞ்சு கொடுக்குறீங்க. என்னோட கல்யாணம் அவங்க அப்பா கல்யாணம்லாம் அவர் தான், அவங்க தான் பண்ணார், உன்னோட சீர் அவர் பண்ணுறாரு, உன்னோட கல்யாணம் அவர் தான் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஒரு இது. அப்போ ரெண்டாவது வந்து அவங்க நம்ம தான் பண்ணணும், தங்கவேல் தான் வேணும், ஒரு ராசி அப்படிங்கிற மாதிரி. உங்கள் குணத்துக்கும் அதுவும் சொல்லலாம் இல்லைங்களா? ஆமாம், ரொம்ப ஆமாம். அது அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது பட்டு வரும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு இதாகிடுச்சுங்க. அப்புறம் அப்படியே எல்லாம் ஓரளவுக்கு பிக்கப் ஆகிடுச்சுங்க. சரி, லேபர்ஸ் 600 பேர் இருப்போம். லேபர்ஸ் எத்தனை மெனுங்கய்யா? எவ்வளோ மெனு? அன்னைக்கு வந்து மெனு வந்து ஒரு 20 மெனு இருக்குங்க. ஃபுட்டு வந்து 5 ஃபுட்டு தானுங்க. சரிங்க. ஒரு ஸ்டார்டர் ஐட்டம் வந்து அப்புறம் இந்த கட்லெட்டு, காலிஃப்ளவர் சில்லி அந்த மாதிரி இது, அப்புறம் சட்னி, சாம்பார், குருமா அந்த மாதிரி அந்த வெரைட்டிஸில் ஒரு 4-5 இது. அப்புறம் நம்ம அதிகமாக பண்ணின மெனு எதுங்க இது வரைக்கும் நம்ம பண்ணதுலையே? அதிகமாக பண்ணினது நான் வந்து பண்ணினது கம்மி தானுங்க. ரங்கராஜ் வந்து நடிகர் கார்த்தியோட கல்யாணத்துக்கு வந்து 70 ஐட்டம் போட்டிருந்தார் ஒடிஷாவில். ரங்கராஜ் அவரோட மேரேஜ் எல்லாம் வந்து ஹெவி ஐட்டம்ஸ் தான். நான் எல்லாம் வந்து ஒரு 20-25க்கு மேலே தாண்டறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு தான் கெப்பாசிட்டி. சரிங்க. இவர் தான் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு போகணுங்கிற ஒரு எய்மோட இது பண்ணார். இவர் தான் அறிமுகப்படுத்தினதே எல்லாருமே. இவர் பார்த்து தான் எல்லாருமே காப்பி அடிச்சுது, இவர் மெனு பார்த்து தான். அப்போ இவன் வந்து கேட்ரிங் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு இருக்கிறேங்க. இந்த தொழிலை விட்டு நான் விலகிறேங்க.
வேலைக்கு வர்றவங்க பார்த்துக்கிட்டோம் ஆமாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் அவனை தனியாக விட்டவனும் அப்படிங்கிற ஒரு இதில் கொடுத்தேன். அவனும் அப்படி தான், யாருக்கிட்டையும் போய் வேலை கற்றுக்கலிங்க, சொந்தமாக அந்த வேலையை நான் செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட நான் எப்படி ஒரு குறிக்கோளாக இருந்தனோ அதை விட 4 மடங்கு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரு மனசில் வச்சுட்டு அந்த கேட்ரிங்க்கு ஒரு மதிப்பு கொடுத்து அது நல்லா ஒரு அட்வான்டேஜாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட எடுத்து பண்ணினான். அதில் வெற்றி அடைஞ்சிட்டான். நல்லா பண்ணுறான்னு நான் இது பண்ணினேன். நான் அப்படியே விலகிட்டேங்க. நான் ஒரு 10 இயர்ஸ் அதுலேருந்து விலகி 10 இயர்ஸ் வச்சுங்க. நான் போகிறதில்ல, எதையும் நான் கண்டுக்க மாட்டேங்க. வரவு செலவு இந்த கம்பெனியெல்லாம் வந்தால் கட்டான், எல்லாம் பண்ணான், எல்லாம் இது பண்ணான். நல்லா ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம். மேரேஜ் எல்லாம் குடிசையில் தான் பண்ணாங்க, நல்லா பண்ணான், அவனே பண்ணான். அங்கே தான் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணிக்க முடியாதாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாதது ஒன்று என்னென்னா, என்னுடைய கல்யாணம் பேரூரில் எங்கள் சித்தப்பாவும் நானும் என் மனைவியும் 3 பேர் தான். பட்டீஸ்வரர் முன்னாடியே வச்சு நான் தாலி கட்டி என் மனைவியை கூட்டிகிட்டு வந்தேன். அன்னைக்கு என்னுடைய ரங்கராஜ், கிருஷ்ணகுமார் இவங்களுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணி இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி அதுக்கு ஆனதுக்கப்புறம் என்னுடைய 60வது வயதுக்கு 60வது கல்யாணத்தை பத்மாவதி கல்ச்சரில் உண்மையாக ஒரு கல்யாணம் எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி அந்த 60ஆம் கல்யாணத்தை நடத்தினாங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எங்களோட வளர்ச்சி நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய பிராண்டாக நீங்கள் உருவாக்கியிருக்கீங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாங்க. ஒவ்வொரு நாளுங்க இன்றைக்கி வந்து நான் கட்சி சார்பற்ற ஒன்றும் இல்லைங்க. எம்ஜிஆர் வந்து அவரோட காலத்தில் வந்து மாதத்துக்கு 20 கிலோ ரேஷன் அரிசி போட்டார் ஃப்ரீயாக, இலவசமாக. அந்த சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேங்க 1980. அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டேன். அன்றைக்கி சாப்பாடுங்க, அன்றைக்கி டெய்லி 10 ரூபா கூலி தாங்க. அன்றைக்கி அப்படியெல்லாம் சாப்பிட்டேங்க அந்த கஷ்டத்தில். அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினச்சி தாங்க படுப்போம். நம்ம இன்றைக்கி வந்து இந்த நிலைமைக்கு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அன்றைக்கி பட்ட கஷ்டங்கள் உழைப்பு நம்மளை இன்றைக்கி காப்பாது. இன்றைக்கி அதுதான் அது சாப்பாடு இல்லைன்னு இந்த கல்யாண மண்டபத்துலலாம் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி நிறைய சில இடத்துலலாம் நடக்கும். மத்தியானம் 3 மணிக்கு வருவாங்க, சாப்பாடு இருக்காது, ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும், இப்போ சாப்பாடு இல்லைங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்படியெல்லாம் நடந்திருக்குங்க, நிறைய நடந்திருக்குங்க. நிறைய வருஷம் இல்லைங்களா, எவ்வளவோ நடந்திருக்கும். சாம்பாரில் உப்பு கம்மியானாலும் திட்டிட்டு போவாங்க, உப்பு கம்மியானாலும் எச்சானாலும் திட்டிட்டு போவாங்க. அது நிறைய நல்லா இல்லைனாலும் கூப்பிட்டு திட்டிட்டு போவாங்க. கண்டிப்பாக இருக்குங்க. அதெல்லாம் இந்த கேட்ரிங்கோட இது வந்து நிறைய இது இருக்குது. அதில் எல்லாம் நம்ம வந்து சமாளிக்கணும், கடைப்பிடிக்கணும். இப்போ அதுக்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து சூப்பர்வைசர் போட்டு எல்லாம் செக் பண்ணி தான் வெளியே அனுப்புவாங்க. சூப்பர். வெளியே இலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லா பக்கெட்டில் எடுத்து வச்சு எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்போ இது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஒரு ப்ராசஸ். சமையல்காரர் இறக்கி வச்சுட்டு போயிடுவானுங்க, அவன் எங்கேயோ பக்கம் போய் மூலையில் உட்காந்துருக்குவான். இதான் அதுக்கு சூப்பர் சப்ளையர் வந்து அவங்க எல்லா ஐட்டம் எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுற போது பார்த்து தான் வெளியே அனுப்புவாங்க. அப்போ ரங்கராஜ் எல்லாம் வந்து முதல்ல பிளேட்டில் எடுத்து எல்லாம் வச்சு டேஸ்ட் பார்த்து, கிருஷ்ணகுமார், ரங்கராஜ், தம்பி நாகராஜ் எல்லாமே பிளேட்டில் எல்லாம் எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சு டேஸ்ட் பார்த்து ஓகே பண்ணி தான் வெளியே அனுப்புவாங்க இப்போல்லாம். ஏன்னா இப்போல்லாம் அதாவது தனித்தனி மாஸ்டர் இருக்குது. ஒரு காலத்தில் நாங்களே பண்ணுவோங்க. சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பாட்டு கொலை வச்சுட்டு அப்பளம் போடுவோம், வடை போடுவோம். அப்புறம் சாப்பாடு வடித்து இறக்கி அப்போல்லாம் 2 பேர் 3 பேர் தான் இருப்போம். இதெல்லாம் நாங்களே தான் பண்ணுவோம். இதெல்லாம் அப்போல்லாம் நாங்கள் டேஸ்ட் பார்க்குறது தான் முக்கியம். இதெல்லாம் பார்த்து பண்ணிடுவோம். அப்புறம் டைனிங் ஹாலும் போய் பார்ப்போம். சரிங்கய்யா, சந்தோஷங்கய்யா, ரொம்ப சந்தோஷங்கய்யா. உங்களுக்கு பழசெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப சந்தோஷமாக இருந்ததா? இப்போ நான் வந்து இதை பின்னோக்கி எப்போவுமே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன்னா நான் பழைய நினைவுகள் எல்லாமே நினச்சி பார்ப்பேன் நான். ஐயா, நம்மளோட வியூவர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் முக்கியமாக நம்மளோட வீடியோஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. ஐயா, அவங்களுக்கு வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தொழில் தொடங்கணும்னா எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம உறுதியாக நிற்கணுங்க. இந்த தொழில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால்
அந்த தொழில் நம்ம செஞ்சு வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சேலஞ்சோடு நம்ம எடுத்து செய்யணும். அதுதான் ஒரு என்னுடைய உதாரணம். எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க. அதனால் யார் எந்த தொழில் செஞ்சாலும் உறுதியாக நம்பிக்கையோடு செஞ்சு எந்த தொழில் பண்ணினாலும் ஒரு பொருள் எந்த பொருள் கொடுத்தாலும் ஒரு ஐஎஸ் முத்திரை மாதிரி இருக்கணுங்க. தரம் இருக்கணும். எந்த இது பண்ணாலும் தரம் இருக்கணும். தரம் இருந்தால் தான் நம்மளை நாடி வருவாங்க. தரம் இல்லைன்னா வரமாட்டாங்க. அதனால தான் அதுதான் என்னுடைய இதுங்க. நிறைய கடைப்பிடிக்கணுங்க. பார்ட்டி திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன இது பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணினோம்னா தான் நம்ம வந்து இதை நிலைநாட்ட முடியும். இல்லைன்னா இன்றைக்கி நிறைய போட்டி இருக்குங்க. நான் இல்லைன்னா இன்னொரு ஆள் அப்படி. இப்போ ஒரு காலத்துலேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் இந்த மாதிரி வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து செஞ்சாங்க சமையல். இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து வெளியூர் போய் செய்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆளுங்க நிறைய ஆளுங்க கேட்டரிங் ஆளுங்க ஆகிட்டாங்க. நம்மளை மாதிரியே ஆமாம், நம்மளை மாதிரியே நல்ல ஆளுகளும் நல்லா பண்ணுறாங்க. வெளியில் இருக்கிற கேட்டரர்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி எல்லாம் அது அந்த மதிப்பை கொடுத்து நல்லா பண்ணுறாங்க எல்லோரும். இந்த கேட்டரர்ஸ் எல்லாருமே நம்ம தமிழ்நாடு பூராமே கிட்டத்தட்ட எடுத்துட்டிங்கன்னா ஒரு 50,000-60,000 பேர் இருக்காங்க தமிழ்நாடு பூராமே. கேட்டரர் சமையல் கலைஞர்கள் மட்டும். அது இல்லாமல் தொழிலாளர்கள் தனி, சப்ளையரு, மாஸ்டர்ஸு, இவங்கெல்லாம் தனியாக இதெல்லாம் கணக்கெடுத்தோம்னா ஒரு 4-5 லட்சம் பேருக்கு மேலே சமையல் தொழிலாளர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் சொல்கிறது தான், நம்ம இந்த தொழிலை வந்து நல்ல முறையில் பலப்படுத்தி நல்ல முறையில் நல்ல அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். சரிங்க.